शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमो भक्तियुक्ताय रक्ताय तुभ्यं नमः पुण्यपुञ्जैकलभ्याय तुभ्यं नमो वेदवेद्याय चार्याय पुंसे नमः सुन्दरायेन्दिरावल्लभाय नमो भक्तियुक्ताय रक्ताय तुभ्यं. ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்யமான ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணினதான அழகான ஸ்தோத்திரம் புஜங்க ஸ்தோத்திரம். இதுல எத்தனையோ தேவதைகளுக்கா இதனால நம்ம நாட்டுல எல்லோருடைய மனசையும் கவர்ந்த தெய்வம் ராமாவதாரம். ராமாயண பாராயணம் இல்லாமல் எதையும் உட்கொள்ளாதான குடும்பங்கள் பல இருக்கு. இந்த ராமாயணத்தை ஏதாவது கொஞ்சமாவது படிக்கணும். அதே விதமாக உத்தரதேசத்துக்கு போறேனால் ஹனுமான் சாலிசா துளசி ராமாயணம் படிப்பார். அது என்ன அவ்வளவு விசேஷம்னா, வேத பாராயணம் பண்ணினா எவ்வளவு பலம் உண்டோ அவ்வளவு பலம் ஆத்துல ராமாயண பாராயணம் உண்டு. அந்த ராமாயணத்துக்கு அவ்வளவு விசேஷம், ராமநாமாவுக்கு அவ்வளவு விசேஷம். ராமநாமாவுக்கு தாரக நாமான்னு சொல்லியிருக்க. எப்படிப்பட்டதான பாபம் பண்ணின போதிலும் அந்த பாபத்திலிருந்து அவளை கடத்தேக்கக்கூடியதான நாமான்னு பிரசித்தி பெற்றிருக்க. அப்படி விசேஷமா இருக்கக்கூடியதான ராமனுடைய ஸ்தோத்திரம் பகவத்பாதா விசேஷமாக பண்ணியிருந்தான ஒரு ஸ்வரூபம். அதுல நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நமக்குள் பக்தி யுக்தாய ரக்தாய துக்கம் பக்தி யுக்த அனுரக்தாய. யாரு பக்தி இருக்காளோ அவளிடத்துல ரொம்ப அட்டாச்சா இருக்காரா ராமச்சந்திரமூர்த்தி. அவர் எதை பார்க்கிற பக்தியை தான் பார்க்க. பகவத்கீதையில சொல்லும் பொழுது பத்திரம் புஷ்பம் பரந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி அனுகிரகிதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பக்தியோட கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன். அவருக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லல. பக்தியை மட்டும் பார்த்து அந்த பக்தியோட ரொம்ப சந்தோஷப்படுறவர். ராமாயணத்துல பார்த்தேனால் லக்ஷ்மணனுடைய பக்தி, பரதனுடைய பக்தி, அனுமாருடைய பக்தி, அப்படி வரிசையாக சீதாதேவியருடைய பக்தி, ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம்னா அந்த ராமனிடத்துல எல்லோருமே ஒரு அபிப்பிராயத்தோட இருந்தவா. காரணம் என்ன? அந்த ராமனுடைய குணங்கள் அப்படி. எல்லோரும் என்னிடத்துல பக்தியா இருந்தோம் எனக்கு கௌரவம் பண்ணுங்கன்னு பண்ண மாட்டா. அவளோட வசதியான ஒரு குணம் உங்களிடத்துல இருக்கணும். புலநடக்கம் இருக்கணும், இனிமையான ஒரு பேச்சு இருக்கணும், உயர்ந்ததான ஒரு சுபாவம் இருக்கணும். இவைகள்லாம் இருந்தா நாங்களை சாதா ஜனங்கள் மதிக்க தொடங்குவார். ஒரு கௌரவமோ ஒரு பக்தியோ நம்ம மனுஷனுக்கு எப்படி வரும்? அவனுடைய உயர்ந்த குணங்கள்னால வரப்போம். அப்படி உயர்ந்ததான குணங்கள் ராமனிடத்துல இருந்ததான். அப்படி நிறைய பேர் பக்தி பண்ணி இருக்க. அந்த பக்தி பண்ண இடத்துல ராமனுக்கு ரொம்ப பிரியம் இருந்தது. நமோ பக்தி யுக்தானுரக்தாய துப்யம். பக்தானுரக்தாய, பக்தாவிடத்துல ஒரு அபிமானம், ஒரு விசேஷம். விபீஷணன் வர ஆகாசத்துல நிக்கிற என்ன சேர்த்துங்கன்னு சொல்ற. இங்க இருக்கிற எல்லோரையும் முதல்ல கேட்கிறார். இந்த ராமனுடைய ஒரு நிலை பார்க்கணும். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தானா ஒரு முடிவுக்கு வரப்படாது. அதான் ராஜ தர்மம். ராஜாவனும் நான் சரி, நான் என் இஷ்டம், நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லப்படாது. மந்திரிகளை கேட்டு, அங்க இருக்கிறவாளை கேட்டு, அவ எப்படி சொல்றாளோ அப்படி நான் பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் கேட்கிற. சுக்ரீவனை கேட்கிற. கஷ்டமான சமயத்துல அண்ணாவை விட்டு வந்தவனை கேட்கப்படாது அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னார்? அவர் வாழ்க்கையில எதிர்க்கோ அதான் எப்பவும் பார்க்கணும். அவளுடைய வாழ்க்கை தான் அவளுடைய பேச்சுல ரிஃப்ளெக்ட் ஆகும். சாதாரணமான ஒரு சொரூபம். அதே போலயே ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றார். அனுமார கேட்கிறார். அனுமார் சொன்னார், ராமன் எது பண்ணினா அது ரைட்டா இருக்கும். அவ்வளவுதான். அவருடைய வாழ்க்கையில ஒரே சொரூபம், ராமன் சொன்னபடி கேட்கணும்.
அப்படி ஒரு தாச பக்தி. அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்ன, சீதாதேவி லங்கையில நாம் பார்க்கும் பொழுது இங்க இருக்கிறவங்க எல்லோருலயும் ஒருத்தர் தான் நல்லவர், அவர் தான் விபீஷணன் சொன்னார். அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். நீங்க சேர்த்துங்கோ சேர்த்துக்கலைங்கிறதெல்லாம் சொல்லல. சீதாதேவி இவருக்கு நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார், வேற என்ன வேணும், சேர்த்துட்டேங்க. அதுக்கப்புறம் சொல்ற, நீங்க எல்லோருமே சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்லியிருந்தாலும் நான் சேர்த்து இருப்பேங்கிறது. அப்ப ஏன் சார் எங்களை கேட்கணும்? அது இல்ல, ராஜதர்மம். எப்பொழுதும் வீட்டுல ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது ஆத்துக்காரிய கேட்கணும், பெரிய பையனை கேட்கணும், மற்றவர்களை கேட்கணும். நமக்கு பெரியவா யாராவது இருந்தா அவளை கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை எடுத்துட்டோம். ஏன்னா அதுல ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருந்தா அதையும் சரி பண்ணி ஆகும். அப்படி பண்ணினாராம். அப்படி பக்தன் யாரா இருந்தாலும் சரி, அந்த பக்தனோட ரொம்ப அபிமானத்தோட இருக்கிறவர். அதே போல லக்ஷ்மணன் கீழே விழுந்தார், சக்தி வேற விழுந்தது. ராவணன் சக்தி ஆயுதம் போட்டார். இந்த சக்தி ஆயுதம்னு சொன்னா அது என்ன விசேஷம்? 3 ஆயுதங்கள் கலந்து வரக்கூடியதான ஒரு ஆயுதத்துக்கு சக்தி ஆயுதம்னு பேரு. அந்த சக்தி ஆயுதம் அது சுப்பிரமணிய சுவாமி வேன்னு வச்சிருக்கா பார்த்தீங்களா, அது மாதிரி. அது பானத்துல போடுவா, விண்ணுல எடுத்து போடுவா. அது அம்பு மாதிரி போய் தைக்கும். அது மேலா இருக்கிறதுனால அது குத்தும். அது மட்டும் இல்ல, அதனுடைய எட்ஜஸ் எல்லாம் இருக்க பார்த்தீங்களா, அந்த முனைகள் அது கத்தி மாதிரி அறுக்கும். அப்படி 3 ஆயுதங்கள் சேர்ந்ததுக்கு சக்தி ஆயுதமா. அந்த சக்தி ஆயுதம் விசேஷமாக ராவணன் வாங்கி வச்சுட்டு இருந்த விபீஷணன் மேல போட்டார். ஏன்னா இந்த விபீஷணன் தானே நம்ம சொல்ல இருக்கக்கூடியதான சூக்மங்களை எல்லாம் இங்க போய் சொல்றாரு அப்படின்னு போட்டார். ஆனா லக்ஷ்மணன் என்ன பண்ணினார் தெரியுமா? நான் அதுல விபீஷணன் மேல விழாம தான் நடுவில் வந்து நின்றார். அந்த ஆயுதமானது லக்ஷ்மணன் மேல விழுந்தது. அப்ப லக்ஷ்மணன் மூர்ச்சாயிட்டார். மூர்ச்சான அப்புறம் ஒண்ணு பண்ண தெரியல ராமனுக்கு. அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றது? அப்ப இவெல்லாம் இருக்க பொழுது ஜாம்பவான் அவர்தான் இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப வயசானவன். அவர் அப்படியே வந்து சொல்றாரா, 4-5 பேரை கேட்டார், எல்லாரும் உயிரோட இருக்காரு. அப்பனா அனுமார் இருக்காரான்னு கேட்டார். அனுமார் இருக்காரு. அனுமார் இருந்தா எல்லாரும் ஜெயிச்சாச்சுங்கிறார். அவர் என்ன சுவாமின்னு கூப்பிடுங்க. அனுமார கூப்பிட்டார். என்ன பண்ணினா சந்தான கரணி விசந்திய கரணியும் 2 சஞ்சீவ கரணியும் இந்த மூலிகைகள் ஹிமாலயத்துல ஒரு இடத்துல இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும். கேட்டதுமே ஓடினார் அவர். அங்கே போனா அவருக்கு ஒன்னும் தெரியல, எது எது அது எப்படி இருக்குன்னு தெரியாது. யார போய் கேட்பார்? இதான் சஞ்சீவ கரணின்னு அவருக்கு யாருக்கு தெரியும்? யார கேட்பார்? பார்த்தார். அப்படி என்ன பண்ணினா அந்த மலை உச்சியே பிடிச்சு உடச்சு கொண்டு வந்துட்டார். அது வரத்துக்குள்ள ராமச்சந்திரமூர்த்தி பாக்கிறார், ஆஹாஹா இந்த லக்ஷ்மணனுக்கு எப்படி ஆயிடுச்சு, இது மேல எனக்கு சீதை எதுக்கு, யுத்தம் எதுக்கு, ஒண்ணும் வேண்டியது இல்லையே. ஜே 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 கலத்ராணி ஜே 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 பாந்தவாஹ தந்து தேசம் ந பஸ்யாமி யத்ர ப்ராதா அசகோதரா. அந்தந்த ஊர்ல போய் ஒவ்வொரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டா சரியா போயிடுது, ஆத்துக்காரி வந்துடுவா. ஜே 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 ஏன்னா ராஜான்னா மற்றவர்களுக்குத்தான் 2வது கல்யாணம் பண்ணிக்கப்படாத நிர்பந்தம். தேசத்தை ஆளக்கூடியதான ராஜா இத்தனை கல்யாணங்களாவது பண்ணிக்கலாம். ஜே 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 கலத்ராணி கல்யாணம் பண்ணினா பந்துக்கள் வந்துருவான். ஜே 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 பந்தவா. ஆனா தந்து தேசம் ந பஸ்யாமி, ஆனா அந்த தேசத்தை நான் பார்க்கல. லக்ஷ்மணன் போன்றதான ஒரு தம்பி, அது எப்படி கூட பிறக்காத தம்பி, தன்னோட பிறக்கல, கௌசல்யக்கு பிறக்கல, இன்னொன்னு மாட்டாந்தாய்க்கு சுமித்திரைக்குனா பிறந்திருக்க. அப்படி பிறந்திருந்த போதிலும் தன்னிடத்துல இவ்வளவு ஒரு பக்தியோட இருக்கக்கூடிய ரொம்ப வசதி அல்லவா, இது வேற யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு அப்ப கவலைப்படுறான். அப்ப என்ன, நமக்கு யாரு பணிவிட பண்றாளோ அந்த பணிவிட பண்ணக்கூடிய இடத்துல ஒரு அபிமானம் இருக்கு. சாதாரணமாவே நமக்கு நம்ம இடத்துல வேலை செய்யறவாளுக்கோ நம்ம இடத்துல பக்தி இருக்கிறவாளுக்கோ அவள் இடத்துல நீங்க அபிமானம் வச்சுட்டு இருக்கணும். இருக்கணும் அபிமானம், ஆனா அந்த சந்தர்ப்பத்துல காட்டணும். இதுதான் ரொம்ப விசேஷம். ராமாயணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, யார் நமக்கு அபிமானத்தோடு இருக்காளோ நாமளும் அவ இடத்துல அபிமானத்தை காட்டணும். ஒரு சாதாரணமாக ஒரு அணி அது பார்த்தோம். ராமன்
சமுதிரத்துக்கு மேல பாலம் கட்ட தொடங்கி விட்டார். பாலம் கட்டும் பொழுது என்னாச்சு, நலன்னு ஒரு குரங்கு அது என்ன பண்ணிட்டு இருக்க, கல்லெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாரு மற்ற குரங்குகள். அதை தொட்டு தொட்டு சமுத்திரத்துல போடுற. அந்த போடும் பொழுது அந்த கல்லு மதக்கிறதா, ஏன்னா அப்படி ஒரு வரம் பெற்று இருக்கு அந்த குரங்கு. மேல மேல விழுந்துட்டே இருக்கு. ஆனா இங்க எட்டி இருக்கா கூடிய இந்த அணில் பார்த்தாதான் வெறுமனா போட்டிருக்கா, அது சமுதிரத்துல உதங்கிட்டே இருக்கு, முழுகல என்ன இருக்கு. ஆனா என்ன ஆகும்னா, ஒருவேளை இந்த குரங்கள்லாம் போற காலத்துல அது நகர்ந்துருதுன்னா சமுதிரத்துல விழுந்துருவாள, உதக்கிட்டு இருக்கிறது பரவாயில்ல. ஆனா அந்த இடத்துல ஒட்டிட்டு இல்லாம நகர்ந்ததுன்னா கஷ்டமா போயிடுமே நினைச்சு அது நகராம இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல்லுக்கு நடுவுல மணலை போடணும்னு நினைச்சலாம். அது என்ன பண்ணிட்டு சமுத்திரத்துல மூழ்கினதுமே அந்த உடம்பெல்லாம் ஜலமா எடுத்து கரையில வந்ததா, கரையில வந்து ஒரு தரம் புரண்டதா, எல்லா மண்ணும் அதுல ஒட்டின்தான். பிறகு என்ன பண்ண, அந்த கற்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய நடுவுல போய் உதண்டுதான். ஏன்னா இந்த மண்ணெல்லாம் அதுல ஒட்டணும், அந்த கல்லெல்லாம் ஜனங்கள் நடந்தா அதை நகரப்படாது அப்படின்னு ஒரு எண்ணமா. இத பார்த்துட்டு இருக்கார் ராமச்சந்திரன். பார்த்தாரா, இந்த ராமனுக்கு சகாயம் பண்றதுக்கு பார்த்தா அப்படின்னு நினைச்சிட்டு அங்க பக்கத்துல இருந்து அந்த அணில் வந்ததுமே அதனுடைய முதுகுல அப்படியே தடவி விட்டாரா. அந்த ராமன் தடவின அந்த முதுகு இருக்கு பார்த்தா அதுல இன்னைக்கு 3 கோடு இருக்கு பாருங்க, வர்த்திக்கலாம் இன்னைக்கும் பார்க்கலாம். என்ன விசேஷம், அதுக்கு முன்னால அணிலுக்கு அது இல்லைங்கிறது வியாபாரம். என்ன அப்படி தனக்கு யாராவது சகாயம் பண்ணின போதிலும் சகாயம் பண்ணின இடத்துல நம்ம ஒரு பக்தியும் ஒரு அனுராகத்தையும் ஒரு பிரேமையும் ஒரு அட்டாச்மெண்ட்டையும் அவளோட நம்ம காட்டினான்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம், வேற ஒன்றும் இல்ல. பக்தி ஜாஸ்தி தான் ஆகும். இருந்தாலும் இந்த குணம் இருக்க, இந்த குணம் இருக்கிறதுனாலதான் ராமனுக்கு ரொம்ப விசேஷம். நம்ம ஏதோ தேங்க்ஸ் சொல்றோம், அது மட்டும் இல்ல, அவளுக்கு அந்த அனுரக்தியோட இருக்க. அப்பப்ப சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவு சகாயம் பண்ணிருக்காரு, இவர் சகாயம் பண்ணினார்னு. அவர் பண்ணின சகாயத்தை 4 தடவை நினைச்சுட்டு இருப்பாரு. அதே போலயே 100கணக்கான துன்பங்கள் யார பண்ணினானா அவளோட மனசுல பரமுகி கழுத்துக்குள்ளே வச்சிருப்பாரு. இன்னும் வச்சா இன்னும் பண்ணினா நமக்கு தெரியும், ஆனா அவளுக்கு சொல்ல மாட்டான். 4 பேர் இதுல சொல்ல மாட்டாங்க. பண்ணின சகாயத்தை 100 தடவை சொல்றத, அவ பண்ணினதான ஒரு கெட்ட காரியத்தை துன்பத்தை அதை மறக்கிறது. இந்த குணங்கள் இருந்தது. அதனால்தான் ராமனுக்கு ரொம்ப விசேஷமா சொல்றது, நமோ பக்தியுக்தானு பக்தியுக்தானுரக்துப்யம் அனுரக்தாய துப்யம் நம புண்ணிய புஞ்சைக லப்யாய துப்யம். இந்த ராமனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணுமேயானால், ராமாயணம் ஆத்திரம் இருக்கணுமேயானால், யாராவது ராமாயணத்தை படிக்கணுமேயானால் புண்ணியம் இருக்கணும். புண்ணிய புஞ்சைக லப்யாய துப்யம். எல்லோராலையும் படிக்க முடியாது. அதுல ராமாயண புத்தகம் இருக்கான்னு பாருங்க. இருக்கு, எங்கேயாவது மூலை இல்ல, ஆனா இருந்தாலே க்ஷேமம். உங்க ஆத்துல ராமாயண புத்தகம் இருந்து அது ஒரு மூலையில இருந்தா அது ஒரு க்ஷேமம். அது பூஜை அறையில வச்சுருந்தா இன்னும் சந்தோஷம். என்னைக்காவது எப்பாதம் பதமேவா முழு ராமாயணத்தை படிக்கிற எப்பாதம் ஒரு பாதத்தை படிச்சா போறோம், பதமேவா ஒரு பதத்தை படிச்சா போறோம், அவ்வளவு விசேஷம். அது ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணியிருந்தா தான் ராமநாமாவை படிக்க முடியும். ஏன்னா எல்லாராலையும் முடியாது அப்படின்னு. ஏன்னா தாரக நாமாவோ இல்லையா, எல்லா பாபத்தையும் போக்கக்கூடியதான நாமாவோ இல்லையா, பாபம் இருக்கிறவாழ எப்படி பண்ண முடியும்? நமோ புண்ணிய புஞ்சாய பக்த புண்ணிய புஞ்சை கலப்யாய துப்யம் நமோ வேத வேத்யாய ஆத்யாய பும்சே நமோ வேத வேத்யாய. வேதங்கள்லாம் போற்றப்படுபவர், வேதங்கள் நான் போற்றப்படுபவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ராமாயணமே வேதம். ஒரு காலத்துல வேதங்கள்லாம் என்ன பண்ணித்தான், சர்வதா சர்வகாலமா ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டு இருந்தது. அந்த வேதத்தினுடைய பிரதிபாத்தியமா இருக்கக்கூடியதான பிரம்மமானது, உபனிஷத் பிரதிபாத்தியமான ஒரு பிரம்மமானது, அந்த வேத புருஷனானவர் அவர் நினைச்சார், நாம் இந்த பூலோகத்துல போய் மனுஷனாக அவதாரம் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த வேதங்களுடைய அர்த்தமானது, பொருளானது என்ன ஆச்சு, அது ராமனா அவதாரம் பண்ணி. ஒரு சொல்லுக்கு பொருள் தனியாக போய்விட்டது, ஆனால் அந்த சொல்லுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வேதங்கள் எனக்கூடியதான சொற்கள் அதனுடைய அர்த்தமா இருக்கக்கூடியதான பரம்பொருள் அது பிரம்மமாக ராமனாக ராம பிரம்மமாக பூலோகத்துல அவதாரம் பண்ணி. அப்ப வேதங்கள் பார்த்ததான் ஆஹா நம்மளுடைய பொருள் சொன்னப்பறம் நமக்கு மதிப்பே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்,
அப்படின்னு நினைச்சுட்டு வால்மீகி முனிவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். அப்ப வால்மீகி முனிவர் என்ன பண்ணார், கவலைப்படாதீங்கோ, அதான் மகான் கல்வி ஒரு குணம். யாரு இப்ப வந்து சகாயம் பண்ணினானா நமஸ்காரம் பண்ணினா அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது. என்ன பண்ணின, ஓஹோ வேதங்களுடைய பொருளானது ராமனாக அவதாரம் பண்ணியானதுமே இனிமேல் அந்த சொற்களுக்கு வேதத்துல இருக்கக்கூடியதான சொற்களுக்கு வேல்யூ இல்லாம போயிடுதா, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வேதங்கள்ல இருக்கக்கூடியதான சொற்களை எடுத்து ராம கதையா பண்ணிவிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னால எந்த சொற்கள் வேதமாக இருந்து கொண்டு பிரம்மத்தை சொல்லிட்டோ அதே சொற்களை மாற்றி முன்னாலையும் பின்னாலையும் மாற்றி ராமாயணமாக எழுதி அந்த ராமாயணத்தை மறுபடியும் ராமனையே சொல்லும்படி பண்ணிவிட்டார். வேதவேத்யே பரே பும்சி ஜாதேதரதாத்மஜே, வேதவேத்யே வேதங்களெல்லாம் போற்றப்படுகின்றதான அந்த ராமனானவர் ஜாதேதரதாத்மஜே, தசருடைய பிள்ளையா பிறக்கும் பொழுது வேத பிராச்சேதீது, அந்த வேதமானது என்ன பண்ணிட்டான், பிராச்சேதஸ் மகர்ஷி வால்மீகி மகர்ஷிட்ட போய் முறையிட்டுதான். ஆஹா, இப்படி என்னுடைய சொற்களுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு, கவலைப்படாதே சாட்சாத் ராமாயணாத்மனா, ராமாயணமா பண்ணிட்டார். ஆகையால் இந்த ராமாயணமானது எல்லோரும் படிக்கலாம், புருஷாலும் படிக்கலாம், ஸ்திரீகளும் படிக்கலாம். வேதமானது புருஷால் தான் படிக்கலாம். இந்த ராமாயணமானது படித்தோமையானால் என்ன ஆச்சுன்னா, காயத்ரி மந்திரம் நீங்க 24,000 தரம் பண்ணின புண்ணியம் வரும். ஏன், அந்த காயத்ரி மந்திரத்துல 24 அக்ஷரம் இருக்கு. ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு 1000 ஸ்லோகம் அன்னைக்கு எழுதிவிட்டார். அதனால என்ன ஆயிருதுன்னா, அந்த 1000 ஸ்லோகங்களாக எழுதுனா 24,000 ஸ்லோகங்கள் காயத்ரி மந்திரமா. இப்ப நீங்க என்னன்னா, அந்த ஸ்லோகத்தை படிச்சோம்னா 24,000 தரம் காயத்ரி பண்ணினதான் ஜபம் பண்ணினதான் பலம். எல்லோரும் படிக்கலாம் பார்த்தீங்களா. அப்படி அந்த வேதத்தையே மாற்றி வேதம் மாதிரியே அப்படியே அது எழுதிட்டார். இதற்கு முன்னால ராமாயணம் தான் ஆதி காவியம் முழுது. ராமாயணத்துக்கு முன்னால இந்த ஊர்ல காவியமே கிடையாது. மகாபாரதம் எல்லாம் பின்னால வந்தது. பாரதத்துல ராமாயண கதை இருக்கு, ராமாயணத்துல பாரத கதை இல்ல. பார்க்கணும், விவகாரம் என்ன, பின்னால எழுதப்பட்டது பாரதம், முன்னால இருந்தது ஆதி காவியம் ராமாயணம். அந்த ஆதி காவியத்தை அவர் எப்படி எழுதினார், ஒரு நாளைக்கு வால்மீகி மகர்ஷி அவர் பாட்டுக்கு காலமே 3 மணிக்கு எழுந்து தன்னுடைய சிஷ்யனை கிளப்பி விட்டு வாங்க போவ ஸ்நானத்துக்கு 3-3:30 மணிக்கு கங்கா நதி வரைக்கும் போகணும். பாதி வழி போற காலத்திலே தமசான்னு ஒரு நதி இருந்ததா, அந்த தமசா நதியோட சிஷ்யனை அழைச்சுன்னு போறார். சிஷ்யன் 2 பேரும் அந்த நதியை தாண்டினா போகணும். அந்த நதியை எட்டி பார்க்கிறார். பிரசன்னாம்பு தன்மனுஷ்ய மனோயதா, என்ன அழகான தீர்த்தமா இருக்கு. நல்லோருடைய மனசு எப்படி தெளிவா இருக்குமோ அப்படி ஜலம் தெளிவா இருக்குங்கிறதா. அப்ப என்ன, ஜலம் தான் தெளிவா இருக்கிறது தெரியுது. நல்லவர்களுடைய மனசு தெளிவா இருக்குன்னு தெரியுமா நமக்கு? நம்ம மனசை பத்தியே நமக்கு தெரியல, இன்னொருத்தருடைய மனசு நமக்கு எப்படி தெரியும்? வால்மீகி சொல்றார், தன்மனுஷ்ய மனோயதா, நல்ல மனுஷியாளுடைய மனசு எப்படி தெளிவா இருக்கும் அப்படி தெளிவா இருக்கு. இங்கேயே ஸ்நானம் பண்ணுவோம், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சிஷியனுக்கு என்னன்னா இன்னொரு 8 மணி நடக்கிறதுக்கு ஸ்நானம் பண்ணின 1000 காயத்ரி ஜபம் பண்ற. பழைய நாள்லாம் அப்படிதான் பண்ணுவார். 4-4:15 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த 6 மணி சூரியோதயம் 6 பர்யந்தம் காயத்ரி ஜபம் பண்ணி சூரியன் உதிக்கிற காலத்துல உத்தியந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யம் அபித்யாயன் குர்வன் ராம் மனோ வித்வான் சகலம் பத்ரமஸ்னுதே. உதிக்கிற சூரியனையும் அஸ்தமிக்கிற சூரியனையும் பார்த்து வணங்கினோமே ஆனால் சகலம் பத்ரமஸ்னுதே. வெறும் சந்தோஷம் மட்டும், வெறும் ஆனந்தம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லா நன்மையும் ஏற்படும். ஏன்னா அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள சாட்சாத் பகவான் இருக்க. ஜெயசதா தவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிட்டா அப்படின்னு உபனிஷத்துகளே சொல்றது. ஹிரண்யஸ்மஸ்து ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா தத்தேதா கப்யாசம் புண்டதேகமேவாட்சிணி தத்ய உதிதி நாமா உதேதியவை சர்வேத்ய பாப்மப்யா அப்படின்னு இவரை யாரு தியானம் பண்றாலும் எல்லா பாபங்களும் போறதுன்னு இந்த ராமாயணத்தை மனசு வச்சுதான் எழுதுறது. அப்படி அந்த உபனிஷத்துகள்லாம் சொல்றது அவரை தியானம் பண்ணணும். இதுக்காக அவர் 1000 ஜபம் பண்ணி அப்படியே இருக்கிறார். சூரியோதயம் ஆச்சு. பட்சிகள்லாம் அது 1/2 மணிக்கு முன்னாலேயே கலக்கலான்னு ஒரே சத்தம். மனுஷியால்தான் இப்ப எல்லாம் 8 மணி வரைக்கும் தூங்குறது.
பட்சிகள்லாம் பாருங்க காரணமே அந்த 5-5:30 மணிக்கு அதை கிளம்பிட்டுன்னு கிளம்பி அப்படியே பறந்து ஓடி போயிடும். எங்க அது ஆகாரத்தை சாப்பிடுறது, கிளம்புறது, தேடுறது. அப்படி மனுஷா இப்பதான் ஐடி ஜனங்கள்லாம் போயிட்டு ராத்திரி 12 மணிக்கு வர்றாங்க. அந்த பட்சிகள்லாம் அப்படித்தான். அதுக்கு 12 hours டியூட்டி. காலமே 5:30 மணிக்கு எழுதுறது, சாயங்காலம் 5:30 மணிக்கு சுத்திட்டு வரும். அது வரைக்கும் போறது. அந்த பட்சிகளுக்குள்ள ஒரு வேடன் வந்தான். 2 பட்சிகள் கொஞ்சம் இருக்கிற காலத்துல அதுல ஒரு ஆண் பட்சியை வெட்டி கீழே தள்ளினான். அது அவனுடைய விருத்தி. அது ஒன்னும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் பட்சிகளை கொண்டு சாப்பிடவும் அந்த வேடனுடைய விவகாரம். வீட்டுக்கு அம்ப விட்டான், கீழே வீழ்த்தினா, விழுந்துருக்கு அந்த பட்சி. அத கண்டு அந்த பெண் பட்சி ஒவ்வொரு அழுதத்தான். இந்த ஒரு திருஷ்யம் வால்மீகி காணப்பட்டது. வால்மீகி பார்க்கிறார், ஆஹா ஆடம்பரம் எழுந்து இப்படி பண்ணுமே, என்ன இப்படி பண்ணிவிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு தாபம் ஏற்படும். அடுத்த கணக்கு நிஷாத பிரதிஷ்டான் ஸ்வமகமஸ்வதி சமாஹா யத்ரவுஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம். ஹே நிஷாதா, ஹே வேடனே, மகாபிரதிஷ்டான் ரொம்ப நாள் இந்த ஊர்ல இருக்காதுன்ற, உயிரோட இருக்காதுன்ற. அகமஸ்வதி சமாஹா ஏன் யத்ரவுஞ்ச மிதுனாதேகம் கொஞ்சம் இருக்கக்கூடியதான ஒரு தம்பதிகளா இருக்கிற பட்சிகள்ல அவதி காமமோஹிதம் காமத்தோட இருந்துக்கூடியதான பட்சியில ஒண்ணு விட்டு தழுவிய விழுத்திலேயே சௌக்கியமா இருப்பாயா நீ, வேண்டாம் போ அப்படின்னு. அதுக்கப்புறம் மனசுல கோபம் வந்த பிறகுதான் நமக்கு ஆஹா வந்து சித்தாசம் வெற்றி ஆயிடுச்சு, சாபத்தை கொடுத்தாச்சு. அப்புறம் நினைச்சாதான் அடாடா இந்நேரம் தபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன நான் மாத்திக்காத போன ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம். மனசு சுவாதீனமாகலைன்னா மறை மந்திர தந்திரம் முழு ஏலாங்கிற தியாகராஜா என்ன சொல்றார், மனசு சுவாதீனமைன, மனசு சுவாதீனமா இருந்தால் அப்புறம் எல்லாம் அந்த மனசுல சுவாதீனம் இல்லைன்னா மந்திரங்கள் தந்திரங்கள்ல என்ன பிரயோஜனம். இப்படி ஆயிடுத என் மனசு நான் கட்டுப்படுத்தலையே, இப்படிதான் வெச்சுவிட்டேன் அவனை, இது மேல என்ன லாபம் அப்படின்னு மனசு கவலைப்பட்டு சரிவா கிருஷ்ணனை கூப்பிட்டு வந்துட்டார். இது ஒண்ணும் பண்ண முடியாது பாருங்க. ஆசிரமத்துக்கு வர, ஆசிரமத்துக்கு வந்தா இவர் என்ன நினைக்கிறார், சரி இன்னைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறார். ஆசிரமத்துக்கு முன்னால பிரம்மதேவர் வந்து நிக்கிறாரு. வாங்குவோம் கூப்பிடுறாரு, உமக்காகத்தான் நான் வந்திருக்கேன், என்ன ஆச்சுன்னு. இப்ப நீங்க ஒரு ஸ்லோகம் முடிஞ்சோன்னு மனுஷாத பிரதிஷ்டான் அவதி காமமோஹிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னீங்கள. இது வரைக்கும் இந்த விருத்தத்துல 32 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதான ஒரு விருத்தத்துல காவியமே ஒரு ஸ்லோகமே பூமியில கிடையாது. முதல்ல நீங்க தான் சொல்லுங்க. அப்ப விவகாரம் என்ன, அனுஷ்டுப்பு விருத்தம்ங்கிறது வால்மீகி ஆரம்பிச்சு வச்சார். இப்படிப்பட்டதான இந்த விருத்தத்தை நீங்க ஆரம்பிச்சதுனால ரொம்ப சந்தோஷம். வேதத்தில் இருக்கக்கூடியதான விருத்தம் இது. ஜெகதி அதிஜகதி அனுஷ்டப்பு திருஷ்டப்பு இப்படிப்பட்டதான பல விருத்தங்கள்ல செய்யுள்கள். ஒவ்வொரு பாதத்திலையும் இத்தனை எழுத்து இருக்கணும்னு கணக்கு இருக்க, அவைகள்லாம் இன்னமா இருக்கணும்னு கணக்கு இருக்க. இப்படிப்பட்டதெல்லாம் அழகா நீங்க அப்படி சொல்லிவிட, இது ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், அந்த ராமாயணனுடைய கதையை அழகா நீங்க எழுதணும். அப்படி அனுகிரகம் பண்ணி அதோட மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த ராமனுடைய கதை கண்ணுக்கு தெரிகிற போல அனுகிரகம் பண்றேன். அது அத்தனையும் ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாலே என்னென்னமா நடக்க போறதுன்னு எழுதி வச்சு விட்டார். அப்ப ராமனுக்கு காட்ட வேண்டியதுதான் சார், உங்களுக்கு ஃபியூச்சர் இப்படி இருக்குன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அது ஏன்னா ஏதோ காசு கொடுங்க நம்ம பண்ணிடுவோம், என்ன நடக்க போறது நான் சொல்றேன். அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டே இருக்காரு. பிரம்மதேவர் சொன்னா நம்ம பண்ண வேண்டியது அவ்வளவுதான், பண்ணிவிட்டார். எல்லாத்தையும் 24,000 ஸ்லோகம் அழகா பண்ணி வச்சு விட்டார். ராமனுடைய அவதாரம் ஆரம்பிச்சது எல்லாமும் மேல நடந்துட்டே இருக்க. அங்கே சொல்ற தேவாகா பவிஷ்யதி, நீங்க முன்னால எழுதின போதிலும் நீங்க சொல்றது எதுவுமே பொய்யாகாது. பாத்தீங்களா, பின்னால என்ன நடக்க போறதோ அது எதுவும் மாறாம இருக்கணும். முன்னால தெரிஞ்சிருந்தாலும் அது மாறாம இருக்கும்படி அப்படியே அழகமல்ல. இவர் எப்படி எழுதினாரோ அப்படித்தான் நடந்தது. எப்படி நடக்க போகுமோ அதுக்கு தகுந்தா போல முன்னால அவர் காமிச்சிருக்கார். ராமாயணத்துடைய சரித்திரம் இப்படி ஏற்பட்டது. நம்ம என்ன ராமாயணம் ஏதோ சமாளிட்டா சொல்லிட்டு இருக்கோம். வால்மீகி எழுதினார், ஏதோ அவருக்கு எழுத வந்தது எழுதிவிட்டார். இப்படிங்கிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயே எவ்வளவு ஒரு மந்திர சக்தி. அப்ப பிரம்மதேவர் சொல்றாரா,
நீர் முன்னால எழுதினே இந்த ஸ்லோகமும் இது சாபம் இல்லை. ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுற காலத்துல முதல்ல மங்களமா இருக்கணுமே தவிர சாபமா சொல்லலாமா? அப்படி இல்ல. நிஷாத பிரதிஷ்டாந்தம், ஏ நிஷாதா வேடனே நீங்க மா பிரதிஷ்டாக ஒரு பிரபஞ்சத்துக்கு பட்சிகள் இருந்து ஒரு பட்சியை கொண்டதுனால நீங்க இந்த ஊர்ல சௌக்கியமா ரொம்ப நாள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பிரம்மதேவர் இல்ல, இது சம்ஸ்கிருதம், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறீங்கன்னா சரியா போயிடும். மா நிஷாதா மா நிஷாதா அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல மானி ராதா மான்னா இந்திரா லோகமாதா மா ரமா மங்கள தேவதா மான்னா மங்கள தேவதா மகாலட்சுமி தாயார் அர்த்தம். மானி மங்கள தேவதையை தன்னிடத்துல வைத்துக் கொண்டவர் யார்? மகாவிஷ்ணு. நீங்க சீதா ரொம்ப நாள் இருங்கொண்டார். ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா இது மங்களமா ஆயிடுது. இந்த ஸ்லோகமானது ஒரு சாபமா கொடுத்ததான ஸ்லோகத்துக்கு மங்களம் ஆயிடுது. அவதீகாமோஹிதம் என்ன இருந்தா போல இருந்து நீங்க ரொம்ப நாள் சௌக்கியமா இருக்கணுங்கிற என்ன காரணம்? தேகம் ரெண்டு தம்பதிகள் காமமோகிதமா இருக்கக்கூடியதான ராவணன் மந்தோதரியாடுல ராவணனை கொண்டு ஏன் நேர் இந்திரிய லோகமா இருந்தது. அனாவசியமான காமத்துக்கு வசமா இருக்கக்கூடியதான ராவணனை கொண்டு அதனால லோகக்ஷேமம் ஏற்படுங்க, இங்க சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு ராமனுக்கு மங்களம் எழுதுறா போல எழுதிட்டான். அப்படி ராமாயணத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம் இருக்கு. ஆகையால் அதை சொல்லி கட்டிருக்க நமோ வேத வேத்யாயா, வேத வேத்யாயா வேதங்கள் தான் போற்றப்படுபவர், வேதங்கள் தான் போற்றப்படுபவர்கள் தான் இவ்வளவு சொன்ன. இந்த ராமாயணம் ராம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? வேதத்துல சொல்லக்கூடியதான பரம்பொருளானவர் ராமன் எனக்கூடியதான பேரோட இப்படி வந்திருக்கார். நமோ வேத வேத்யாய. அதோடு மட்டுமல்ல ஆத்யாய பும்சே, இவர்தான் ஆதி புருஷன். புருஷாளுக்குள்ள ஆதி புருஷன் என்ன? எல்லாத்தையும் தயார் பண்ணி மூலத்தையும் சிருஷ்டி பண்ணினவர். அவரால் தான் உலகங்கள்லாம் உண்டு. ததேவ சோமிய இதமக்கள் ஆசி ஏகமேவ அத்வித்யம். எல்லாமே முதல்ல இந்த பரதத்துவத்தில இருந்து தான் வந்தது. அந்த பரதத்துவம் இருந்தது, அதுக்கு முன்னால உலகமே கிடையாது. இந்த உலகத்தை பண்ணணும்னு பார்த்தோம். எதுக்காக உலகத்தை பண்ணணும்? நமக்கு சரீரத்தை கொடுப்பானே, சரீரத்துல அபிமானத்தை கொடுப்பானே, ஆசக்காரி குழந்தைகள் இவைகள் அவள் சொல்லி அதுக்காக நமக்கு வேண்டியதான பொருள்கள், இந்த பொருள்களுக்கு அனுபவத்துக்கு வேண்டியதான காசு இல்லாம எல்லாமும் கொடுத்திருந்தா பரவாயில்ல, ஏதோ ஒரு காசு குறைச்சலா இருந்த இதுக்காக ப்ரிஃபரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதோ அப்படி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மனுஷனும் இருக்கான் பாத்தீங்களா. இப்படிப்பட்டதான துன்பத்தோடு கூடியதான உலகத்தை ஏன் படைப்பான நீங்க அப்படின்னு கேட்டா சொல்றார், அவாவா பண்ணியதான புண்ணிய பாப கர்மாக்கள் அவா தீர்த்துக்கணும். ஏதோ ஜென்மால பாபம் பண்ணினேன் அதனுடைய துன்பத்தை நான் அனுபவிக்கணும் பலம். அதே போல எப்பவோ தெரியாம அந்த பரமேஸ்வரன் தலையில ஒரு பில்வத்தை வச்சு ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறேன். அந்த மகாவிஷ்ணு திருமாலுடைய பாதங்கள்ல ஒரு துளசி வச்சு மனசு நிம்மதியை அனுபவிக்கிறேன். இப்படி விசேஷமாக எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதான புண்ணியத்தையோ பாபத்தையோ நீங்க அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் உடலை கொடுத்தார், சரீரத்தை கொடுத்தார். அதை அனுபவிக்க வேண்டியதான சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தங்கள் இத்தனையும் கொடுத்தார். இதை அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான புலன்களை கொடுத்தார். கொடுத்துட்டு ஒண்ணு சொன்னார், இவைகள்லாம் நான் உனக்கு கொடுத்துருக்கேனப்பா, இவைகள்லாம் அனுபவி நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா ஒண்ணு பண்ணிக்கணும், ஒன்ன நீ அறியணும். இந்த ஜென்மாவில அறிவியானால் மறுபடியும் இப்படிப்பட்டதான பேரு உனக்கு வர. அது இல்லாத போனால் நீ பண்ணக்கூடியதான ஒவ்வொரு காரியத்துக்கும் மறுபடியும் ஒரு 1000 ஜென்மா இருக்க வேண்டியதான புண்ணிய பாபக்களை சேர்த்து. ஆகையால் இந்த பிறவியில என்ன பண்ணணும்? உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருளை அறியணும், வேதாந்த விசாரத்தை பண்ணணும். உள்ளூர் ஒரு ஜோதி சத்தேஷாம் ஜோதிஷாம் ஜோதி ஆயுர்ஹோபாசதேமிரதம் அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு ஜோதி உயர்ந்ததான ஒரு ஜோதிஷ் நமக்குள்ள இருக்க. இருட்டையும் காட்டி வைக்கக்கூடியதான ஜோதிஷ். இந்த வெளிச்சம் இருக்கு பார்த்தா இது இருட்ட அகற்றிடும். ஆனா இருட்டும் இருட்டு இருட்ட தடுப்பா இருக்கு என்பதையும் காட்டக்கூடியதான ஒரு ஜோதிஷ் உம இதயத்துல இருக்கு. அதுக்காக ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாதித்தவியா. இந்த ஆத்மாவை பார்க்கறதுக்காக தான் மனிதனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது பண்றாளா இல்லையா அது அப்புறம் நமக்கே தெரியும். எத்தனை பேர் பார்க்கிற நீங்க யாரும் கேட்ட கோவிந்தன் கோபாலன் கம்பேரு சொல்றானே ஒழிய யாராவது பிரம்மம்னு சொல்றானோ? பிரம்மன்னு சொல்ல பிரம்மங்கிறான். அது லோகம் அப்படித்தானே இருக்க.
இவன் எப்பொழுதுமே என்ன பண்ணிட்டு இருக்கான், காசு என்ன, புகழ் என்ன, பதவி என்ன, இவைகள் இப்படின்னு ஓடிட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் இவனுக்கு தெரியவே இல்லை எதற்காக நான் பிறந்தேன், நான் யார், எதற்காக இப்படி இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சுக்கிறத பெரியவோட இடத்துல கேட்கறது இல்லை. ஆனா இத்தனையும் போய் இவனுக்கு புண்ணியம் இருந்தால்தான் அந்த பகவானை பார்க்க முடியும். அவர் யார்? இந்த ராமன் ஆத்யாய பும்சே, சாட்சாத் அந்த பிரம்மம். ஆகையால் அவரே நமோ வேத வேத்யாய சாத்யாய பும்சே நம சுந்தராய இந்திரா வல்லபாய, நமஹா சுந்தராய இந்திரா வல்லபாய. அழகுன்னா அது ராமன். பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். எல்லோரையும் மனசை கவர்ந்ததான ஒரு திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் இந்திரா வல்லபாயா, இந்திரா அம்பாள் மகாலட்சுமி தாயார். அப்படி இந்திரா வல்லபாயுபியம் வல்லபாய நமஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆச்சு. நமோ விஸ்வகர்த்ரே நமோ விஸ்வஹர்த்ரே நமோ விஸ்வபோக்த்ரே நமோ விஸ்வமாத்ரே நமோ விஸ்வநேத்ரே நமோ விஸ்வஜேத்ரே நமோ விஸ்வபித்ரே நமோ விஸ்வமாத்ரே. உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா குணங்களும் ஒரு இடத்துல சேர்ந்ததான விக்கிரகம் ராம விக்கிரகம். அதனால்தான் நமோ விஸ்வகர்த்ரே. இதற்கு முன்னால பிரம்மஸ்வரூபம்னு சொன்னேன். உலகத்தை படைத்தவர் இவர், உலகத்தையும் படைத்தவர். நமோ விஸ்வகர்த்ரே நமோ விஸ்வஹர்த்ரே. உலகத்தை படைக்கிறது மட்டும் இல்ல, பிராய காலத்துல உலகத்தை அழிக்கக்கூடியதான ருத்ரஸ்வரூபமாவும் இருக்க, உலகத்தை படைத்ததான பிரம்ம வடிவமாகவும் ஒருத்தர் இருக்கார். உலகங்கள்லாம் ஆயிடுது, இது போரும் நினைச்சாரையாலும் உலகங்களை அழித்து தன்னோட சேர்த்துக் கொள்ளக்கூடியதான ருத்ர வடிவமாகவும் ராமன் தான் இருக்கார். பிரம்மதேவரும் ராமன் தான், ருத்ரனும் ராமன் தான், பரமேஸ்வரனும் ராமன் தான். நமோ விஸ்வபோக்த்ரே நமோ விஸ்வமாத்ரே விஸ்வபோக்த்ரே. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தத்தையும் அவ அனுபவிக்கும்படி பண்றார் மகாவிஷ்ணுவா. விஷ்ணுஸ்வரூபமா அவர் இருக்கார், பிரம்மஸ்வரூபமா இருக்கார், ருத்ரஸ்வரூபமா இருக்கார். ஆகையால் மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபமும் ராமன் தான் சொல்றார். அதுக்கப்புறம் நமோ விஸ்வமாத்ரே, அதுக்கப்புறம் ஈஸ்வர ஸ்வரூபம். அவளுக்கு அவ என்னென்ன புண்ணிய பாப கர்மாக்கள் பண்ணினாலும் அதுக்கு தகுந்தா போல பலத்தை கொடுக்கிறோம். நம்ம என்னமோ நினைக்கிறோம், நமக்கு சுகம் வருது துன்பம் வருது, என்னமோ ஆக்சிடென்ட் ஆகுறது, எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. உலகத்துல யாராருக்கு எது நடக்கிறதோ எல்லாமே பகவத் தொட்டியில பகவனுடைய அனுகிரகத்தினாலதான். அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு, யாரார் என்னென்ன புண்ணியம் பண்ணினாலோ எந்த பாபம் பண்ணினாலோ புண்ணிய பாபங்களுக்கு தக்கவாறு அவளுக்கு சுக துக்கத்தை கொடுக்கணும். ஒரு இம்மி அளவுக்கு இங்கேயும் அங்கேயும் மாறாதுன்னு. ஏன்னா அவர் சர்வஜன். அதுல அதோட மட்டும் இல்ல, வேண்டியவன் வேண்டாதவன் எனக்கூடியதான பாகுபாடு இல்லாதவர். அது ஒரு ஸ்வரூபம் பார்க்கணும். நமே துவேஷோஸ்தி நோப்பிரியா. எனக்கு வெறுக்கத்தக்கதான மனுஷனும் எனக்கு இல்ல, எனக்கு ரொம்ப பிரியமானவன் எல்லாரும் காமன் தான். நீங்க பகவான நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் வருது, பகவான வச்சுன்னா பார்க்கணும். அந்த ஸ்வரூபம் யாருடைய புண்ணியத்தையோ பாபத்தையோ அவர் எடுக்கிறது இல்ல. அப்படி சமமாக எல்லோரிடத்துலயும் இருக்காரு அந்த பரமாத்மா. ஆனா யாராருக்கு எந்தெந்த பலம் வேணுமோ அவ என்னென்ன பண்ணினாலும் அந்த புண்ணிய பாபங்களுக்கு தக்கவாறு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. நமோ விஸ்வமாத்ரே நமோ விஸ்வநேத்ரே. அதோட இல்லாம ராமா என்ன காப்பாத்து சொன்னீங்க. என்ன பண்றாரு, உங்களை நல்ல வழிக்கு அழைச்சுன்னு போல. நல்ல வழியில எது நல்ல வழி எது கெட்ட வழி எனக்கு என்ன தெரியும். மகான்கள் இருக்க தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யா கார்ய வியவஸ்திதோ ஞாத்வா தத்துவமிஹ வததி. சாஸ்திரமும் சொல்லப்பட்டிருக்க, வேதங்கள் சொல்லப்பட்டிருக்க, தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். அதுக்கு தக்கவாறு அதுல எல்லோருக்கும் யாரார் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும், இப்படி நான் சொல்லியிருக்கேன். சத்யம்பதா தர்மம் சரா சுவாத்தியாயான்மா பிரமதா இப்படின்னு ஆரம்பிச்சு மாத்திரு தேவோ பவ பிது தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ யானியனவத்யானி கர்மாணி. தப்பு தந்த காரியங்களா இருந்தது பண்ணாதீங்க. எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியலையே. உங்க கிராமத்துல ஆச்சாரசீலாளா இருக்கிறவா அவ எப்படி பண்றாளோ அப்படி நீங்க பண்ணுங்க போரும். அதை நான் நல்லா பண்ணினா போல எடுத்துக்கிறேன். வேற என்ன சொல்லணும், எப்படி நம்ம வாழலாம்ங்கிறதெல்லாம் கரெக்டா சொல்லு. சில பேருக்கு தெரியாது, ஏன் இவெல்லாம் வேதங்களை வாசிக்கல, சாஸ்திரங்களை வாசிக்கல, எல்லாரையும் முடியல இந்த காலத்துல என்ன பண்றது. பெரியோர்கள் எந்த வழியில போறாளோ அவளை தெரிஞ்சுட்டு அந்த வழியில நம்ம போகணும். இதுக்காக சத்சங்கம்.
எல்லோராலையும் எல்லாம் படிக்க முடியல. அப்ப என்ன பண்ணனா பெரியவர்களை கேட்டு இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பண்ணணும்னு சொல்றது இல்லையா? அப்படி விசேஷமாக அத ஜனங்களை யார் நமஸ்காரம் பண்றாளோ யார் அவரை பின்தொடர்கிறாரோ அவளுக்கு எப்படின்னு சத்சங்கத்தை கொடுக்கிறாங்க. நல்லவர்களை உங்களுக்கு சேர்த்து வைக்கிறார். யாரு நல்லவன் யாரு கெட்டவன் இந்த உலகத்துல எப்படி தெரியும்? தலையில எழுதி வைக்கலையே இவர் நல்லவர்னு. சில பேர் பாக்குறதுக்கு அழகா இருக்கா, உள்ள போனா ரொம்ப ஆசையோட இருக்கா சார், பணத்தை எல்லாம் கொடுக்குறாங்க சொல்லலாம். நீங்க பகவான் இஷ்ட தெய்வத்தை பூஜை பண்ணினீங்களேயான யாரு நல்லவாளோ அவரே உங்களுக்கு காட்டுவார். அதான் நேத்ரே நீ நைட்டு வீடு ஒரு மனுஷனை நல்ல வழியில அழைத்து செல்றவர். நமோ விஸ்வநேத்ரே. சில பேர் கண்கள் அர்த்தம் பண்ணுவாருங்க, கண் இல்ல விஸ்வநேத்ரே. உலகத்துல இருக்கிறவா எல்லோரும் பக்தார நல்ல வழியில அழைத்து செல்றவரே. நமோ விஸ்வநேத்ரே நமோ விஸ்வஜேத்ரே. உலகம் இருக்கட்டும் எதையும் ஜெயிச்சுட்டு தன் கையில வச்சுட்டு இருக்காங்க. யாரையும் அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் பண்ணினா ராமனுக்கு மேல யுத்தத்துக்கு வந்தாருன்னு எங்கேயாவது கதை இருக்கோ? எல்லாரையும் மனசையும் கவர்ந்தார், யாருக்கும் அவர் மேல விரோதம் இல்லாம பண்ணிட்டார். அப்படி நம்ம வாழணும். நீங்க வாழ்க்கையில வாழற வாழ்க்கையிலேயே எப்படி இருக்கணும்? ஜனங்கள் யாருக்கும் உங்க மேல கோபமே வரப்படாது, உங்க மேல கெட்ட எண்ணமே வரப்படாது. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கோம். இல்லைன்னா அனாவசியமா இன்னொருத்தர் விவகாரத்துல மூக்க நுழைக்காதீங்க. சில பேர் சாதாரணமா இருந்தாலும் நீங்க யாரு என்ன உங்க அம்மா யாரு அப்பா யாரு எத்தனை பேர் அண்ணன் தங்கி அக்கா தங்கி அவளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சா எங்க இருந்துட்டு இருக்கா ஒழுங்கா கல்யாணம் ஆச்சா லவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சுன்னா அப்புறம் என்ன ஆச்சுன்னு அவளையே ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல வச்சு அவ ஓடி போறா போல பண்ணி விடுவேன். அடுத்த தடவை இங்க எங்களை பார்த்தாலே அந்த தெருவா அவ ஓடி போயிடுவான். பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. வேண்டாம், அவளா ஏதாவது விஷயம் உங்கள்கிட்ட சொன்னா சொல்லுங்க. இல்ல அது பண்ண ஈட்டமா பேசுங்க, சௌக்கியமா இருக்கோ இப்படி இருக்கு அப்படி உங்களால முடிஞ்சதான்னு ஒரு சகாயம் பண்ணுங்க. இப்படி இருந்துட்டு இருக்க யாரிடத்துலயும் காசை எதிர்பார்க்காதீங்க, எந்த பொருளையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களால முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப நாம எப்படி சார் நமக்கு எப்படி வரும்? பகவான் இருக்க சந்தேகமே விட வேண்டாம். அப்படி வாழ்ந்தவரா நமோ விஸ்வஜேத்ரே. எந்த ராஜாவுக்கு மேல யுத்தத்துக்கு போகல, ஆனா ஜனங்கள்லாம் தானா கொண்டு வந்து கப்பத்தை கட்டு வர. ஏன்னா ராமனை பார்க்கணும்னு ஆசை, ராமனை பார்க்கணும், ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணணும், ராமனுடைய அனுகிரகத்தை வரணும் அப்படின்னு ஒரு ஆசையோட இருந்த ஜனங்கள்லாம். அப்படி எல்லா காரியமும் தன்னுடைய நற்குணங்கள்னாலேயே சரி பண்ணிட்டார் அவர். ஆகையால்தான் நமோ விஸ்வஜேத்ரே உலகத்தை ஜெயிச்சார் சார். நமோ விஸ்வபித்ரே நமோ விஸ்வமாத்ரே. உலகத்துக்கு அப்பாவா இருந்தார், உலகத்துக்கு அம்மாவா இருந்தார். பிதா திலோகஸ்ய சராசரஸ்ய. வேதம் சொல்றது உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் அகம் பீஜ பிரதா மமையோர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் அப்படின்னு விசேஷமா பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய அகம் பீஜ பிரதா பிதா. உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் அப்பாவா இருந்தார். எப்படி ராமராஜ்யம் இருந்தது, அந்த வம்சம் ஈஸ்வா வம்சம் எப்படி இருந்தது? சபிதா பிதரஸ்தேஷாம் கேவலம் ஜன்ம ஹேதவா. ராஜ்யத்துக்குள்ள அரசாங்கத்துக்குள்ள ஒரு பையன் பிறந்ததையானால் ஒரு பொண்ணு பிறந்ததையானால் விஷயம் நேரம் அங்கே போயிடும், அரண்மனைக்கு போயிடும். இந்நாராத்துல இன்னைக்கு குழந்தை பிறகு நம்ம தனியா ரிஜிஸ்டர் பர்த் அண்ட் டெத் வேண்டாம். இங்க ஒரு தனியா ரிஜிஸ்டர் இருக்கு, அங்க போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். குழந்தை பிறகு ஒண்ணு வேண்டாம், நேரம் இங்க போயிடுமா விஷயம். போச்சுன்னா என்ன அடையாளம்? அடுத்த நாள் காலமே உங்க ஆத்துக்கு என்னென்ன வேணுமோ குழந்தைக்கு எல்லாத்தையும் ட்ரெஸ் என்ன சோப் என்ன பால் பவுடர் என்ன எல்லாமே வந்து சேரும். அப்படி நடத்தினா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வேண்டியதான அத்தனை விவகாரங்களும் அரசாங்கத்திலிருந்து வந்துதான். நம்ம கவனிக்கணும், இதெல்லாம் விவகாரம் ஏதோ இன்னைக்கு சொல்றமே தவிர அன்னைக்கு ராஜாக்கள் குழந்தைகளிடத்துல எவ்வளவு ஒரு அபிமானம், ஜனங்கள் மேல எவ்வளவு அபிமானம் வரும். பணக்காரன் வீட்டுக்கும் வரும், ஏழை வீட்டுக்கும் வரும். ஏன் ஜனங்கள்லாம் எப்படி இருந்தா அவ என்ன சம்பாதிக்கிறாளோ அதுல 1/6 பங்கு அரசாங்கங்களுக்கு தானா கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. தனித்தனியா இல்ல, அன்னைக்கு இன்னைக்கு 100 ரூபாய் உங்களுக்கு வந்ததுன்னா 1/6 பங்கு நேரம் அங்கே போயிடும். அங்க கட்டி விட்டு நீட்டா எடுத்து போலாம். யாரா இருந்தாலும் அவன் உத்தியோகத்துல அவன் புடிச்சு இன்கம் டாக்ஸுக்கு அனுப்ப வேண்டாம். இவாளே கையில வந்தா இந்த இதை அனுப்பிச்சுட்டு போன உண்டியில போட்டு மீதிதான் எடுத்துட்டு போவா. அப்படி ஜனங்களுக்கு அபிமானம். ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாளா, தாம் பண்ணினதான தபஸ்ல 1/6 பங்கு ராஜாவுக்கு தாரவாத்தை விட அப்புறம் தான் நீங்க எதிர்ப்பாங்க. நீங்க எல்லாம் காய வாச்சா மதுரைன்னு சொல்றா இல்லையா, அவன் என்ன பண்ணுவா 1/6 இதம் ராஜாய துர்கம் இதம்மா அப்படின்னு கொடுத்து விட்டு நீதான் எடுத்துப்பா. ஜபம் பண்ணினா 1/6 பங்கு ராஜாவுக்கு, கோபம் பண்ணினா அதனுடைய பலமானது ராஜாவுக்கு.
இப்படி ஜனங்களுக்கு எல்லோருக்கும் அந்த ராஜாவுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த ராஜாவுக்கு என்ன, ஜனங்களுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படி பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேயப்பரம் அவாப்தியதா. ராமராஜ்யம்னு சொல்றானே, மேடையிலேயே வேணும் ராமராஜ்யம் வேணும்னு. என்ன ராமன்னு கேட்கணும். ஏன்னா இவனுக்கு ராமனை பத்தி தெரியாது. ராமாயணத்தை வாசிச்சாத்தானே ராமன் எப்படி இருந்தாருன்னு தெரியும். அன்னைக்கு ஜனங்கள்லாம் ராமாராமான்னு சொன்னதுக்கு காரணம் ராமனுக்கு ஜனங்கள் இடத்துல அவ்வளவு அபிமானம். இந்த அபிமானம் இருந்ததுனால்தான் ஜனங்கள் எல்லாம் ராமன் இடத்துல அப்படிப்பட்டதான ஒரு அபிமானத்தோட இருந்தான். அப்படி நமோ விஸ்வபித்ரே நமோ விஸ்வமாத்ர, ஒரு அம்மாவோ அப்பாவோ இருக்கும்போது அந்த குழந்தைகள் இடத்துல எவ்வளவு ஒரு அபிமானத்தோட இருப்பாளோ, அவளுக்கு இருக்கோ இல்லையோ நாம் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கணும். எத்தனை நாள் அம்மா அப்பா சாப்பிடாம இருந்திருப்பா, குழந்தைக்கு நல்லது வேணும்னு. காசு இருந்தவாளுக்கு சரி, காசு இல்லாதவா அவளுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பொருள் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு பார்த்தாலும் அப்படிப்பட்டதான அவள்லாம் அம்மா அப்பாவை கவனிக்கணுமா வேண்டாமா. ஓல்டேஜ் ஹோம்ல போய் தள்ளிப்படுறான். இவன் அமெரிக்கால இருக்கான், அங்கிருந்து இவனால வர முடியல. என்ன பண்றான், நான் தான் காசு அனுப்புறேன், நீங்க சௌக்கியமா இருந்தேன். காசுனால எந்த வரும், காசு எப்ப சார் உபயோகம் மனுஷனுக்கு 35 இருந்து 45 வரைக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக காசுனுடைய வேல்யூ குறைஞ்சு போயிடும். என்ன வயசான பிறகு காசு இல்ல வேண்டாம், வயசான பிறகு மருந்து வேணும். ஒரே மருந்தோடு தான். இதுல ஸ்வீட் சாப்பிட முடியாது, நீங்க பழங்கள்லாம் சாப்பிட முடியாது. மாம்பழம் எல்லாம் ரொம்ப நல்லா வரலன்னு வேணா ஒரு துண்டு சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஏன்னா எதிர்க்க டாக்டர் இருக்கிறாங்க, என்ன நிக்கிறது. என்ன வேணும் உங்களுக்கு, அபிமானம் வேணும், ஆப்யாயம் வேணும். உங்களுக்கு ஏதாவது கேட்டா உங்களோட பேசுறதுக்கு ஆள் வேணும். குழந்தைகள்லாம் ஓடுறா தெரியுமா, தலை விட்டு ஓடுறா, பொண்ணாட்டம் பையன் ஆட்டம். காலம்பரம் எழுதுமே, உத்தியோகத்துக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு. அப்பாவோட ஒரு ஆசை பேசணும், அந்த குழந்தை போயிடுத்த ஒரு 10 நிமிஷம் காயத்ரி வந்துட்டா மாதிரி ஒரு அப்பா கிட்ட எதுக்கு உட்கார்ந்துட்டு என்ன எப்படி இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு, இவன் சொல்ல போற எனக்கு ஒண்ணும் வேண்டாம்பா, நீ சௌக்கியமா இருந்தா போகணும், எனக்கு அவ்வளவுதான் சொல்ல போற. இருந்தாலும் கேட்கணும், அவளோட பேசணும். அப்பா இப்படி இருக்கே, இது எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அவளுக்கு எனக்கு என்னப்பா தெரியும், நீங்க பண்ணிட்டு வாரே அப்படிதான் சொல்ல போற. இருந்தாலும் அவளை கேட்ட அந்த ஆப்யாயமான ஒரு இன்மையான ஒரு சொல்லு, அந்த வயசான காலத்துல அவளுக்கு ஒரு ஆப்யாயத்தை, மனசுக்கு ஒரு நிம்மதி, நம்மளையும் கவனிக்கிறாருன்ற எண்ணம் இது இருக்கணும். அது யாருக்கு இருந்தது, ராமனிட்ட இருந்தது. ஒவ்வொருத்தரையும் வந்து கவனிப்பாராம், வந்து பேசுவாராம். நாமதேயாம் கிராமத்துல போற ஒவ்வொருத்தரையும், கிராமத்துக்கு எல்லா பேரும் இவருக்கு தெரியுமா, ஒருத்தர் பேரும் தெரியாது. என்ன பண்றாங்க, ஒருத்தர் உங்க பேரு என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கோ, அசகம் எல்லாம் வருதோ, இவர் சொல்ற, இவர் கேட்கிற. அதுக்கப்புறம் உங்க பேர் சொல்லுங்க. ஓஹோ இது ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோ. பக்கத்துல மந்திரி சொல்ற, மந்திரிக்கு தெரியும் இது வேற ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து இந்த பேர் ஞாபகம் என்னடா. ஆனா அவளுக்கு ஒரு சந்தோஷம், என்ன என் பேரு ராஜா கேட்டாருன்னா ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு அம்மா அப்பா எப்படி ஒரு அபிமானத்தோட இருக்காளோ தன் குழந்தை இடத்துல, அப்படி அரசாங்கத்துல ராஜா அத்தனை பேரோட அபிமானம் இருக்காரு. ஆயா நமோ விஸ்வபித்ரே நமோ விஸ்வமாத்ரே நமஸ்தே நமஸ்தே சமஸ்த பிரபஞ்ச பிரபோக பிரயோக பிரமாண பிரவீண மதீயம் மனஸ்தத்வமனஹ தத்பதத்வந்ததே மாம் விதாதும் பிரவருத்தம் சுசைதன்ய சித்யை நமஸ்தே நமஸ்தே சமஸ்த பிரபஞ்ச பிரபோக. உலகத்துக்கு எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கிறவர். பிரயோக பிரமாண பிரவீணா, அவளுடைய பிரயோகமும் அவளுக்கு வேண்டியதான பிரமாணங்களையும் பிரத்யட்சம் அனுமானம் என்னால் வரக்கூடிய பலங்கள் எல்லாவற்றையும் பிரவீணா இதெல்லாம் கொடுக்கிறவனே. மதியம் மனஸ்தத்வந்ததேமாம் விதாதும். நாங்க என்ன பிரார்த்திக்கணும் ராமன் இடத்துல வந்து, எங்களுக்கு காது வேணும், புகழ் வேணும், பதவி வேணும் கேட்கல. ஏ ராமா, உன்னுடைய பாதங்களுக்கு நாங்க தொண்டு பண்ணக்கூடியதான மனத்தை கொடு. அதுக்கு ஒரு விதியெல்லாம் தானா வந்துடும். நீங்க ராமனுக்கு தொண்டு பண்ணி, ராமன் கோவிலுக்கு போய் கோவிலை சுத்தி பண்ணி அவருக்கு வேண்டியதான புஷ்பங்களை ஆஞ்சி கொடுத்து இது பண்ணினா போருமா, என்ன க்ஷேமமா இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, 4 தலைமுறை க்ஷேமமா இருக்கும். இந்த ராமாயணாதிகள்லாம் எப்படின்னா, ராமாயணத்துக்கு ஒரு பலன் சொல்லி, பெரியவா உயிரோட இருக்கும் பொழுது சின்னவா காலமாக மாட்டாளாம். அது ஒரு விசேஷம். இந்த புத்திரசோகாதிகள்னா அந்த துக்கம் இல்ல, இந்த ராமாயணம் இருக்கிற இடத்துக்கு வராது. உங்க இடத்துல ராமாயண புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும். ஏன் குழந்தைகள் சின்னவா இருக்க, பெரியவா உயிரோட இருக்க போக மாட்டாளாம். இது ரொம்ப பெரிய பலம். அப்படிப்பட்டதான பலங்கள்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கு. ஆகையா
என்ன பண்றார், எங்களுக்கு வேண்டியது வேற ஒண்ணும் இல்ல, மனசுக்கு கவலை இருக்கக்கூடாது. அதுக்காக உங்க பாதங்களை தொண்டு பண்றதுக்கு வேண்டியதான மனப்பான்மையை நீங்க தான் கொடுக்கணும். வேற யாரு கொடுப்பா? இதுங்க கடையிலேயே கிடைக்க போறது, இந்த ஒரு நிலையை கொடுங்க. நமஸ்தே மதியம் மனா, என்னுடைய மனசானது உங்களுடைய 2 பாதங்களுக்கும் சேவை பண்ணக்கூடியதான் நிலையை பிரவருத்தம் சுசைத்தன்ய சிச்சை. இது எதுக்கு? ராமனை வழிபட்ட வாழ்க்கை வேதாந்தம் புரியும். வேதாந்த மனுஷனுக்கு புரியணுமேனால் என்ன வேணும்? முக்கியமாக ஈஸ்வர அனுகிரகம் வேணும். அந்த ஈஸ்வர அனுகிரகம் இஷ்ட தேவதையை பூஜை பண்ணிதான் தான் வரும். எல்லாருக்கும் வேதாந்தம் பிடிக்காது. ரொம்ப பேர் சங்கீத கச்சேரிக்கு போவா, இன்னும் சில பேர் பரதநாட்டியத்துக்கு போவா, இன்னும் சில பேர் சினிமாக்கு போவா. ஆனா வேதாந்த கிளாஸுக்கு வர்றதுனாலே ரொம்ப கஷ்டம். அதே முதல்ல ரொம்ப பேர் வரலாம், சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் அவுட் ஆயிடுவான். ஏன்டா, அதுக்கு தகுந்த புண்ணியம் இல்லை. அந்த புண்ணியம் இருந்தவாறால்தான் பகவன் நாமாவை கேட்க முடியும். புண்ணியம் போன ஜென்மாத்துல இருக்கணும். அதே போல அதை இப்ப கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன்னா இந்த வருஷத்துல ஜாஸ்தி ஆயிட்டு இந்த புண்ணியங்கள் நிறைய வந்திருக்கு, சித்த சுத்தி ஆயிருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஏன்னா மனசுன்னா ஏதாவது ஒரு தர்ம மீட்டர் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா, எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குன்னு சொல்றதுக்கு. ஆனா அது என்ன சோப்புல போட்டு அதை சுத்தப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா மனசுத்தி சித்த சுத்திங்கிற அது எப்படி தெரியும்னு, உங்களுக்கு வேதாந்தத்துல எப்போ சுவை உண்டா இருக்கோ அப்ப சுத்தமாச்சுன்னு அர்த்தம். சங்கம் தியக்வா ஆத்ம சுத்தையே யோகின கர்ம குர்வந்தி சங்கம் சுத்தா ஆத்ம சுத்தையே. இந்த பலம் வேணும் அந்த பலம் வேணும்னு எதிர்பாராமல் பகவான பூஜை பண்ணிட்டே இருக்கேன், போட்டு இருக்கேன். எதுக்காக? சித்த சுத்திக்காக. எப்ப சித்த சுத்தி வந்ததுங்கிறத இப்ப என்ன, தானா வேதாந்தத்தை கேட்க முயற்சி. வேதாந்தத்துக்கு வழக்கமானவன் இது மேல மற்ற புராணங்களை படிக்கிறது நிறுத்திவிட்டான், மற்ற கதை பேசுறது நிறுத்திவிட்டான், அனாவசியமான வம்பு பேசுறது நிறுத்திய. ஆத்துல டிவி பேருக்கு இருக்கு, யாராவது பேரங்கள் வந்து பாக்கணும், திருமணம் இருக்கு. நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்ல, எந்நேரம் உட்கார்ந்தா பகவத்கீதை தான் மனசுல ஓடுறது. அது என்ன சித்த சுத்தியா இருக்குங்கிறதுக்கு அடையாளம். அது எப்படி வரும்? பகவானுக்கு தொண்டு பண்ணிதான் வரும். இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இது மேல எல்லாம் வேண்டாம், உங்களுக்கு 60 வயசு ஆயிடுது, கட்டியத்து பூர்த்தியாச்சு, கிளம்பும் கொண்ட காட்டுக்கு வானப்பிரஸ்தாசிரமம் இருந்து. அப்ப என்ன பண்ணுவா? வானப்பிரஸ்தானா பகவான் தியானம் பண்ணி தனிமையாக இருக்க கத்துப்பா. அவ தம்பதிகள் மட்டும் போவா. எப்பாவது ஆத்துல பண்டிகை பையனுக்கு பேரனுக்கோ ஏதோ பிறந்த நாள்னா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறுபடியும் போயிடுவா. நம்ம எங்கே போட்டோம்? இங்க இருந்து ஹோட்டலுக்கு போறோம். விவகாரம் என்னன்னா, ஆத்துல பண்டிகை என்னன்னா ஆத்துல சாப்பாடு கிடையாது, ஹோட்டல்ல சாப்பிடுறோம். இப்படின்னா வழக்கம் வச்சிருக்கோம். உங்க ஆத்துல நீங்க இல்லாம 2 பேர் அடிஷனலா வந்து ஹோட்டலுக்கு போயிடும் எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா ஆத்துல பாக்குறது இல்ல, 4 பேர் உட்கார்றதுக்கு இடம் இல்ல, பரிமாறுறதுக்கு இடம் இல்ல. அப்படின்னா வாழ்ந்துட்டு என்ன பண்ண? ஓடணும் கடைக்கு அரிசி இல்ல. பழைய நாள்ல ஒரு ரூம் முழுக்க அரிசி இருக்கும், நெல் இருக்கும். அப்படியே அது அடுத்த இது இந்த நெல் அப்படியே இருக்கும். 1 வருஷம் ஆன பிறகுதான் அதை எடுத்துப்பா. அவ்வளவுன்னு ஒரு பாக்கியம் இருந்த நாடு இது நமக்கு. விவகாரம் என்ன? அப்படி இருக்கக்கூடாது. ஆகையால் அந்த ராமனுடைய ஒரு அனுகிரகத்தினால் நமக்கு அத்தனை க்ஷேமம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சுதாதம் விதாதம் பிரவருத்தம் சுச்சைதன்ய சித்தை இப்படி வந்தது. ஏன்னா சுச்சைதன்ய சித்தை உங்க மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு சித்த சுத்தியும் ஏற்படும். அதற்கு பிறகு வேதாந்தமே உங்க வாழ்க்கையே ஆயிடும். பகவானுடைய கதையும் பகவானுடைய சரித்திரமும் அவருடைய ஒரு தத்துவமும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சுவைக்கும், வேற எதையும் சுவைக்காது. ஆகையால் விதாதம் பிரவருத்தம் சுச்சைதன்ய சித்தை. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார், சிலாபித்ததங்கிரேன பிரசாதத்வி சைதன்யமாதத்தராமா நரஸ்வத்பதத்வந்த சேவா விதானாத் சுச்சைதன்யமேதி கிஞ்சித் கிரமத்ரா. சிலாபித்ததங்கிரி ராமன் காட்டுக்கு போக தொடங்கிவிட்டார். கங்கா நதியை தாண்டடும். தாண்டறதுக்காக என்ன பண்ணும்? அங்கே போட்டில தான் போகணும். இப்ப இது மாதிரி இப்ப பிரிட்ஜ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பாருங்க, போட்டில தான் போகணும். போறப்ப போட்டில ஏறணும்னு கிளம்புற, போட்டில ஏறதுக்கு முயற்சி பண்ற அந்த புகன்னு அந்த போட்டை ஓட்டுறோம். அவர் என்ன பண்ணீங்க? சுவாமி இருங்கொண்டார். என்ன காலை வைக்கிறப்ப வேண்டாம்
ஏதாவது காரியம் நில்லுங்கோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப நானே காட்டுக்குத்தான் போறேன், ஆனா அந்த சமயத்துல யாராவது நில்லுங்கோங்கிற என்ன ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தாராம். அப்பா இருப்பா ஏன்னு கங்கை ஜலையில இருந்து ஒரு வாழை ஜலத்தை கொண்டு வந்து ராமன் பாதத்தை அலம்பினாராம். அலம்பின பிறகு இப்ப ஏறுங்கோன்னு என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் இல்ல, எனக்கு டவுட். என்ன சந்தேகம் உங்களுக்குன்னு? ஒண்ணும் இல்ல, உங்க பாதத்துல ஏதாவது மண்ணு ஏதாவது இருக்குங்கிறதுக்காக. என்னப்பா அது இருந்தா என்னாச்சு? அது இல்ல, ராம பாதத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கான். ஒரு காலத்துல என்ன பண்ணினா அகல்யான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா கல்லாயிட்டா அவர் சாபத்தினால. அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த சாபத்தினால கல்லானதுன்னு பல 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணிட்டே இருக்காருலமா. இந்த ராமச்சந்திரமூர்த்தி அப்படி போறார், விஸ்வாமித்திர அழைச்சிட்டு போறார் ராமனையும் லக்ஷ்மணனையும். எதுக்கு? மிथिला நகரத்துக்கு சீதா கல்யாணத்துக்காக அழைச்சிட்டு போறப்ப இவருடைய பாதத்திலிருந்து ஒரு தூசி விழுந்து அந்த அம்மா கல்லா இருந்த அம்மா ஒரு அழகான பெண்மணியா வந்துட்டாராம். அதுக்கப்புறம் ராமனுக்கு அர்க்கியம் பண்ணி பாத்தியத்தை கொடுத்து ஆகாரத்தை இட்டு அவருக்கு சேவை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணினாரா. அந்த அம்மானுடைய பையன் தான் சதானந்தர்னு பேர். அவர் தான் சீதாராமாளுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கக்கூடியதான அந்த சீத பக்கத்துல இருக்கிற வாத்தியா. இப்படி ஆச்சு. இப்ப என்ன, இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சுபட்டுதான், குஹனுக்கும் தெரிஞ்சது. அவர் பார்த்தா எனக்கு இருக்கிற போட்டு ஒண்ணு, அந்த போட்டுலயும் இந்த காலை வச்சு அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு மணல் இருந்து என் போட்டும் பெண்ணா போயிடுதுன்னா 2 ப்ராப்ளம். அந்த பெண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், வளர்க்கணும். போட்டும் போயிடுது, நான் என்ன பண்ணுவேன் வாரம் முழுக்க. ஆகையால் முதல்ல இதை பண்ணினேன். ராமன் பார்த்து சிரிச்சுட்டான். உனக்கு இவ்வளவு பக்தி இருக்கு பாத்தியா, ராமனுடைய சரித்திரத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க பாத்தியா, இப்படிப்பட்டதான அழகான ஜனங்களை விட்டு நான் காட்டுக்கு போக வேண்டியதான நிலை வந்துருந்தேன்னு மனசுல கவலைப்பட்டுட்டான். அப்படி அந்த குஹனுடைய பக்தி, அந்த குஹனானவன் எப்படி அவ்வளவு விசேஷமாக. பின்னால பரதன் வர போறார். பரதன் வரும்பொழுது முதல்ல என்ன பண்ணார், ராமனை தேடிட்டு போறார். எதற்காக பார்க்கணும். இந்த பரதனானவன் ராமனை கொல்றதுக்காக இங்க போறாரோ என்ன, எப்பவுமே சத்ரு இருந்தாரே, ஏன்னா நமக்கு கட்டம் தான். ஆகையால் கொல்றதுக்கு போறானா இல்ல ராமனை அழிச்சுன்னு வர்றதுக்கு போறாரா அப்படின்னு பார்த்து, இல்ல இல்ல ராமனிடத்துல பக்தியா இருக்கான்னு பார்த்த பிறகுதான் பரதன் அந்த பக்கம் அழைச்சிட்டு போனாராம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ராமாயணத்துல ராமனிடத்துல எவ்வளவு பக்திங்கிறது நமக்கு தெரியும். இந்த ராமாயணத்தை வச்சா நமக்கு எல்லாரும் மேலயும் அன்பு வளரும், எல்லோரையும் அழகா நம்ம பார்த்துப்போம். அதுக்குதான் விசேஷம். சிலாபித்ததங்கிரேனும் ஒரு சின்ன கல்லா இருந்த போதிலும் பதங்கிரே உங்களுடைய பாதத்திலிருந்து ஏற்பட்ட க்ஷமா சங்கிரேனும், அது பொறுமையோட கூடியதான ஒரு சின்ன ரேணு, ஒரு மணலானது பிரசாத சைத்தன்யமா தத்தராமா, அது உங்களுக்கு அழகான ஒரு சைத்தன்யம், ஒரு பெண்மணியை தயார் பண்ணிட்டு நரத்வத்பதத்வந்த சேவா விதானாது. இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய 2 பாதங்களுக்கும் ஒரு மனிதன் சேவையை பண்ணினானேயானால் எப்படி அவர் மோட்சம்னு கிடைக்கும். தத்விதிபாதேன பரிப்ரஸ்னேன தேவயா உபதேசியந்தி ஞானம் ஞானின தத்வதர்சினா. அப்படின்னு அவளுக்கு சேவை பண்றது உங்க சேவையினால கிடைக்கும். நரத்வத்பதத்வந்த சேவா விதானாது சுச்சைத்தன்யமே தீசிக்கும் சித்திரமற்ற. இது ஒரு பெரிய சித்திரமா என்ன, ராமனுக்கு வழங்கினா உங்களுக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும், மோட்சமும் கிடைக்கும், சைத்தன்யாத்ம ஞானமும் உங்களுக்கு வரும். அப்படின்னு விசேஷமாக ராம சேவையினால நமக்கு வரக்கூடியதான அழகான ஒரு ஸ்வரூபத்தை மேல சொல்லியிருக்க. இதுக்கு மேல பார்ப்போம், அடுத்த சனிக்கிழமைக்கு பார்ப்போம்.